தம்ப்நெயில பார்த்து பயந்து உள்ள வந்த நம்ம த்ரிஷா ஃபேன்ஸ் வருக வருக. ஆமாங்க, திரை வட்டாரத்தில் ஒரு நியூஸ் என்னவென்றால், நம்ம த்ரிஷா இப்போ நான் நடிக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்களாம். என்னடா இது, ரொம்ப நாளைக்கு அப்புறம் இப்போதான்டா கம்பேக் கொடுத்துருக்காங்க த்ரிஷா அப்படின்னு நீங்க நினைக்கலாம். முன்னணி ஹீரோஸ் ஆன அஜித் விஜய் கூடலாம் இப்போ பேர் பண்ணிட்டு படத்தையும் ஹிட் கொடுத்த நம்ம த்ரிஷாக்கு என்னன்னு தெரியலங்க. இப்போ படத்தில் நடிக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கு காரணம் ஒரு பக்கம் அவங்களுக்கு கல்யாணம் ஆக போகுதுன்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க, இன்னொரு பக்கம் நம்ம விஜய் கூட சேர்ந்து பாலிடிக்ஸ்ல இறங்க போறேன்னு சொல்லிட்டு இருக்காங்க. இது என்னடா புதிய பொருளையா இருக்கு அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா, த்ரிஷா தெளிவா எடுத்த முடிவா இல்ல யாரு கூடயோ ட்ரூத் ஆர் டேர் விளையாண்டுருக்காங்களான்னு தெரியலங்க. ஐயோ, அப்ப த்ரிஷாவோட வாழ்க்கை என்னோட அடுத்தையும் நயன்தாரா. தெலுங்கு தமிழ் அப்படின்னு 2 பைக்குக்கு நடுவில் நின்றுட்டு வந்த நம்ம த்ரிஷா கோட்டு படத்துல ஐட்டம் சாங் ஒன்று பண்ணாங்க, அனி சார் படத்துல ராணியா பண்ணாங்க, விடாமுயற்சியில அஜித் சார் கூட பேர் பண்ணாங்க. இப்போ அபிஷியலா பாலிடிக்ஸ்ல இறங்க போறாங்களான்னு கேட்டீங்கன்னா, ஆமாங்க, இப்ப எல்லாரும் பாலிடிக்ஸ்ல இறங்கியிருக்காங்க, நம்ம த்ரிஷா இறங்க கூடாதா? இதுல என்னடா தப்பு இருக்குன்னு சொல்ற மாதிரி தாங்க இருக்கு. தன்னோட மார்க்கெட் வேல்யூவை காப்பாத்துறதுக்காகவே கல்யாணம் பண்ணாம இருக்கிற சில ஹீரோயின்ஸ்ல நம்ம த்ரிஷாவும் ஒண்ணு. இவங்களுக்கு அப்புறம் வந்த கீர்த்தி சுரேஷே இப்ப கல்யாணம் பண்ணிட்டாங்க. நம்ம த்ரிஷா எப்படா கல்யாணம் பண்ணுவாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, இல்லங்க, அவங்களுக்கு டும் 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 சீக்கிரமா வரப்போதான். நான் கல்யாணம் பண்ண போறது உறுதின்னு அவங்களே சொல்லியிருந்தாலும் யாரை கல்யாணம் பண்ண போறன்றது அவங்க தெளிவா சொல்லவே இல்லைன்னு சொல்லலாம். த்ரிஷாவோட லைன் அப்ல விடாமுயற்சி, குட் பேட் அக்லி, அப்புறம் நம்ம கமலஹாசனோட தக் லைஃப் படம் இன்னும் ரிலீஸ் ஆகி இருக்குது. ஸோ இதுல எது கடைசி படம், அதுக்கப்புறம் அவங்க நடிப்பாங்களா நடிக்க மாட்டாங்களான்னு கேட்டீங்கன்னா, த்ரிஷா ஃபேன்ஸ் ஃபீல் பண்ற மாதிரி ஒரு நியூஸ், அவங்க நடிக்க போறது இல்லை. ஸோ இந்த வருஷம் நம்ம த்ரிஷா ஃபேன்ஸ் கொஞ்சம் ஸ்டே ஸ்ட்ராங் அப்படின்னே சொல்லலாம். இந்த மாதிரி லேட்டஸ்ட் நியூஸ்லாம் தெரிஞ்சுக்கணும்னா நம்ம சவுண்ட் பாக்ஸ் சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க.